ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் தான் உங்கள் ஷேடோ. இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சங்ஜின்வோ வந்து அந்த ஊல்ஃப் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் அவன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டான் அப்படின்றத ஃபீல் பண்ணுறான். ஒரே பஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்பவே தூரமாக போய் விழுது. ஸோ அவன் அட்டாக் பண்ண பார்க்குறான். பட் இருந்தும் அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஃபுட்டோ வாட்டரோ எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைமில் தான் இன்வென்ட்ரி ஞாபகத்துக்கு வருது. இன்வென்ட்ரியில் இருக்க ஆயுதத்தை யூஸ் பண்ணி அதை வந்து கொன்னுடுறான். சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஐட்டம் வந்து 3 மில்லியன் ஒர்த்தாச்சே அப்படின்றதும் அவனுக்கு வந்து ஹீலிங் ஆட்டோமேட்டிக்காக ஆகுதுன்றதை உணர்றான். அதே டைமில் அவனுக்கு வந்து பயம் இல்லை. இதுக்கப்புறம் அவன் வந்து எத்தனை இந்த மாதிரி ஊல்ஃப்ஸ் வந்தாலும் அடிக்க தயாராகிட்டான். ஒன்று ஒன்றா கொல்ல அவனுக்கு வந்து பயம் வந்து போயிட்டே இருக்குது. அதே டைமில் வந்து அவன் கொல்ல அவனுக்கு வந்து லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு டைமும் அவனுக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது அவனுக்கு எபிலிட்டிஸ், அதாவது ஸ்ட்ரென்த்து இல்லைனா எஜிலிட்டி, இது எல்லாமும் கூட சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகுது. அவனுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து மட்டுமே 32 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கான். இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் அந்த ஊல்ஃப் கிட்ட இருந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஐட்டம்ஸ் கிடைக்கிது அப்படின்னு போய் பார்க்குறான். அதில் வந்து அவனால் செல் பண்ண மட்டும்தான் முடியுது. அது வந்து 20 கோல்டுக்கு மட்டும்தான் ஒர்த்தாக வேறு இருக்குது. அவனால் பை எதுவும் பண்ண முடியல. ஸோ வந்து இப்போ டெலிபோர்டேஷன் ஸ்டோன் இல்லாமல் வெளியும் போக முடியாது, பாஸை கொல்லாமலும் போக முடியாது. ஸோ அவன் உள்ளே போய்ட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த டைமில் அந்த ஊல்ஃபோட மொத்த கேங்கும் வந்துடுது. இதுக்கப்புறம் பயப்பட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கேங்கையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங்கில் பயந்துட்டு இருந்த ஜின்வுக்கு வந்து இப்போ வந்து ரொம்பவே தைரியம் வந்துருச்சு. ஏன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் பார்த்த டெரர், அதாவது அவன் பார்த்த அந்த செகண்ட் டஞ்சனில் இருக்க பாஸுக்கு ஈக்குவலண்ட்டாக எந்த ஒரு பாஸும் இருக்க முடியாது. ஃபைனலாக வந்து எல்லா ஊல்ஃபையும் கொன்னுடுறான். இந்த ஊல்ஃபை கொன்னதுக்கு வந்து அவனுக்கு ஒரு இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் நிறையவே கிடைக்கிது. என்ன மாதிரின்னு பார்த்தா ஒரு கோட்டு, அப்புறம் டெலிபோர்டேஷன் ஸ்டோன். இப்போ அவன் யோசிக்கிறான், முன்னேறி அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா, இல்லை நம்ம வந்து பின்வாங்கி டெலிபோர்டேஷன் ஸ்டோன் யூஸ் பண்ணி வெளியே போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். சரி எல்லாம் பார்த்தாச்சு, உள்ளே போவோம் அப்படின்னு உள்ளே போகிறான். அந்த டைமில் தான் ஜோகிக்கு வந்து ஒரு கால், டஞ்சன் பிரேக் ஒன்று வந்துருச்சு பக்கத்தில், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளும் போகிறான். இவனும் வந்து ஒரு மான்ஸ்டர்ஸாக கொல்ல பார்த்தா அவனுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து அவனுக்கு ஈக்குவல் ஃபுட்டிங், அதாவது ஈக்குவலான ஒரு எனிமி. அதுவே வந்து ஒயிட்டாக இருந்துச்சுன்னா ஈஸி, ரெட்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவே ஸ்ட்ராங். சரி நம்ம பாஸுக்கிட்ட வரைக்கும் வந்துட்டோம், வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அந்த ஃபைனல் பாஸ் வந்து அவன் கண்ணு முன்னாடி தோன்ற வரைக்கும் அவன் வந்து அது ரெட் கலரில் தான் இருக்கும், அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தான். பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது அவனுக்கு ஈக்குவலான ஒரு ஆப்போனண்ட்டு அப்படின்றது. சரி இருந்தாலும் கையில் ஒரு ஆயுதமும் ஒழுங்காக இல்லை. அதே டைமில் அந்த ஸ்னேக்கோட உடம்பு பாடி வந்து ரொம்பவே டிஃபென்ஸாக இருக்குது. இது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியலை. இன்னும் ஸ்ட்ராங் ஆகணுன்ற மைண்ட் தாட் மட்டும்தான் அவனுக்கு இருக்குது இப்போதைக்கு. அவனை இது வரைக்கும் எல்லாருமே வீக்குன்னு சொல்லி ரொம்பவே மட்டம் தட்டி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அவனுக்கு வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு டைம் இது தான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் டஞ்சன் அந்த ரைடில் போயிட்டுருக்கும்போது எல்லா ஸ்ட்ராங்கானவங்களும் இவனை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா இவன் வீக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அவனுக்கு வந்து வீக்காக இருக்கிறது வேண்டாம், நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், யாரோட தயவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகணுன்ற துடிப்போடு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட ஸ்ட்ரென்த்து இது மட்டும்தான் அவன் வந்து எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான். 32 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ வந்து அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணியே அதோட டிஃபென்ஸை பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் உண்மையிலேயே சக்ஸஸ் ஆகிடுச்சு. கடைசியில் ஒரு வழியாக அதை கொன்னுடுறான் கையாலேயே அழுத்தி. ஃபைனலாக டஞ்சன் பாஸை கொன்னதுனால அவன் லெவலப்பும் ஆகுறான். அதே டைமில் ரேர் ஐட்டம்ஸும் கிடைக்கிது. ரேர் ஐட்டமில் ஒன்று தான் இந்த டேக்கர். ப்ளஸ் வந்து இப்போ டஞ்சன் ரைடை முடிச்சதுட்டான், பாஸை கொன்னுட்டான் அப்படின்றதுனால அவன் வெளியே போயிடுறான். வெளியே போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு போலீஸ்காரன் வந்து பார்த்துட்டு நீ எங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நானும் வந்து ஒரு ஹண்டர் அப்படின்னு சொல்ல இந்த டஞ்சன் ரைடு வந்து ஃபெயிலியர் ஆனது தெரியுது. அதாவது டஞ்சன் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டஞ்சன் பாஸ் தவிர்த்து மிச்சம் எல்லா மேஜிக் பீஸையும் அங்கே இருக்க ஹண்டர்ஸ் கொண்டுட்டாங்க. பட் இன்னும் இதை மட்டும் அடிக்க முடியல. ஏன்னா அதோட டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஹீரோ அதை
பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு புரிஞ்சிருது இவ்வளோ நேரம் அந்த டி ரேங்க் தான் காப்பாற்றிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது. சரி ஓகே, அதோட டிஃபென்ஸை மட்டும் கொன்னா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க அந்த உடஞ்ச கத்தியை வேகமாக எரியிறான். அதை எரிஞ்ச அடுத்த செகண்ட் வந்து அதோட டிஃபென்ஸ் வீக் ஆயிடுது. ஸோ மிச்சம் இருக்க எல்லா ஹண்டர்ஸும் அதை ஈஸியாக அட்டாக் பண்ணி கொல்ல முடியுது. அதில் ஒரு ஹண்டர் யோசிக்கிறான், இவ்வளோ நேரமாக அதை அடிச்சுட்டு இருந்தும் அதோட டிஃபென்ஸை வீக் பண்ணவே முடியல. இந்த கத்தி அதை வீக் பண்ணிச்சு, இதை யார் தூக்கி போட்டது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரன்ட்ட கேட்குறான். இங்கே இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஹண்டர் ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஜோகியும் அதை பார்த்துருக்கா. இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் see you. Bye bye.